அம்புலிமாமா ராமாயணம் 57ஆம் பாகம். ராவணன் வருண லோகத்திலிருந்து புறப்பட்டு இலங்கைக்கு திரும்பி வருகையில் வழியில் காணப்பட்ட அழகிகளான கன்னிகைகளை ஆயிரக்கணக்கில் சிறைபிடித்து வந்து புஷ்பகத்தில் ஏற்றிக்கொண்டான். அவர்கள் அனைவரும் விம்மி அழுது ராவணனை சாபமிட்டார்கள். அவன் இல்லம் சேருகையிலேயே அவன் தங்கை சூர்பனகை எதிர் வந்து பெருங்குரலெடுத்து அழுது, என்ன சொல்வது? என் கணவரை மிஞ்சிய காலகேயர்களுடன் சேர்த்து கொன்று என்னை விதவையாக்கிவிட்டாய். மைத்துனர் என்கிற அறிவு கூட உனக்கு இல்லாமற் போனதே என்று நிந்தித்தாள். பெண்ணே, நடந்ததற்கு வருந்தி என்ன பயன்? போர் வெறியில் இருந்த சமயத்தில் இவன் நம் ஆள் என்கிற அறிவு கூட எனக்கு இல்லாமற் போய்விட்டது. இனிமேல் நீ நம் கரண் பின்னால் இரு. அவன் உனக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக் கொள்வான். 14,000 அரக்கர்களுக்கு அவனை தலைவனாக்கி தூஷணனையும் துணையாக கொடுத்து தண்டகாரணியத்தை காக்க அனுப்பி வைக்கிறேன். அவர்கள் அனைவரும் உனக்கு விதேயராயிருந்து நீ கோரியபடி செய்வார்கள் என்றான் ராவணன். அந்தப்படியே சூர்பனகை கரண் தூஷணர்களுடன் தண்டகாரணியத்திற்குச் சென்று அங்கு சுகமாக வாழ்ந்து வந்தாள். பிறகு ராவணன் நிகும்பிலை வனத்திற்குச் சென்று அங்கு யஜ்ஞம் செய்து கொண்டிருந்த தன் மகன் மேகநாதனைக் கண்டு தழுவிக்கொண்டு, இங்கு நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டான். அந்த வினாவிற்குச் சுக்ராச்சாரியார் விடை பகர்ந்தார். உன் மகன் 7 வேள்விகளை தொடங்கினான். அக்னிஷ்டோமம், அசுவமேதம், ராஜசூயம், கோமேதம், வைஷ்ணவம் என்பனவல்லாமல் மிகவும் அரிய மகேசுவர வேள்வி செய்து சிவபெருமானை பிரத்தியட்சம் செய்து நினைத்த இடத்திற்கு செல்லும் தேரையும் எங்கும் இருள் ஆட்கொள்ள செய்யும் மாயையையும் ஆற்றல் மிக்க வில் அம்புகளையும் வரமாக பெற்றான். இப்பொழுது செய்து கொண்டிருப்பதுதான் கடைசி வேள்வி. சுக்ராச்சாரியார் சொன்ன இந்த சொற்களால் ராவணன் எள்ளளவும் திருப்தி அடையாமல், நீங்கள் செய்த பணி ஏதும் நன்றாக இல்லை. நம் பகைவர்களான இந்திராதிகளை வழிபடுவதற்கு பொருளை செலவிட்டீர்கள். சம்பாதித்த புண்ணியம் போதும் என்று மேகநாதனை தன் பின்னால் அழைத்துச் சென்றான். அப்பொழுது விபீடனன் ராவணனுக்கு ஒரு கெட்ட செய்தியை சொன்னான். ராவணனுக்கு தங்கை முறையான கும்பீனனை எனும் பெண் ராவணன் இல்லத்தில் வளர்ந்து வருகிறாள். ராவணன் தாய்க்கு பெரியப்பாவான மாலியவானின் மகளுடைய மகள் கும்பீனனை மது எனும் அரக்கன் வந்து யாரும் இல்லாத நேரத்தில் அவளை தூக்கிச் சென்றான். அந்த சமயத்தில் ராவணன் திக்விஜயம் சென்றிருந்தான். கும்பகருணன் உறங்கிக் கொண்டிருந்தான். விபீடனன் நீரில் மூழ்கி தவம் செய்து கொண்டிருந்தான். தான் எத்தனையோ கன்னிகைகளை அபகரித்து வந்தாலும் தன் தங்கையை யாரோ அபகரித்து சென்றார்கள் என்றதும் ராவணன் சினங்கொண்டான். அவன் கும்பகருணனை துயில் எழுப்பி அரக்க வீரர்களையும் சேனைகளையும் போருக்கு சித்தம் செய்து மது இருக்கும் மதுபுரம் மீது சென்றான். தன் கணவனை கொல்வதற்கு தன் அண்ணனான ராவணன் பெரும் சேனையுடன் வருகிறான் என்று அறிந்து கும்பீனனை அழுது கொண்டு அவனுக்கு எதிர் வந்து, அண்ணா, உங்கள் மைத்துனரை கொன்று எனக்கு வைதவியத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்று கெஞ்சினாள். ராவணன் கும்பீனனையின் தீனமான நிலைக்கு மனமிறங்கி, உன் கணவனை கொல்ல மாட்டேன், அவன் எங்கு இருக்கிறான் என்று காண்பி. நான் தேவர்களை வெல்வதற்கு சுவர்க்கத்திற்கு செல்கிறேன், அவனையும் கூடவே அழைத்துச் செல்கிறேன் என்று சொன்னான். கும்பீனனை தன் கணவனான மதுவிடம் சென்று, எம் அண்ணன் உன்னை தேவர்களுடன் போர் செய்ய அழைக்கிறார், செல். அப்படிப்பட்டவரின் நட்பு நமக்கு மிகவும் நல்லது என்று சொன்னாள். மது ராவணனிடம் வந்து அவனை அர்க்கிய பாத்தியங்களால் உபசரித்து பல மரியாதைகளை செய்தான். ராவணன் ஒரு இரவு தன் மைத்துனரின் விருந்தோம்பலை ஏற்று மறுநாள் புறப்பட்டு குபேரன் இருக்கும் கைலாயத்தை அடைந்தான். அப்பொழுது மாலை காலம் ஆனதால் ராவணனின் சேனை அங்கேயே தங்கியது. அன்று இரவு சந்திரன் அழகான நிலவை பொழிந்து கொண்டிருந்தான். குளிர்ச்சியான தென்றல் வீசிக்கொண்டிருந்தது. மரங்களுக்கு இடையில் கிண்ணறர்கள் குழுவாக பாடிக்கொண்டிருந்தார்கள். குபேரன் மாளிகையில் அரமையர்கள் பாடும் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. எங்கும் மலர்கள் நறுமணத்தை வீசிக்கொண்டிருந்தன. மலை மீது அமர்ந்து நிலவொளியில் சுற்றியுள்ள காட்சிகளை பார்த்து கொண்டிருந்த ராவணனுக்கு பிரிவு துயர் மேலிட்டது. அந்த சமயத்தில் அரமையர்களுக்கெல்லாம் மேலானவளான ரம்பை துயிலில் மூழ்கியுள்ள ராவணின் சேனைகளுக்கு இடையில் நடந்து அவ்வாறே வந்தாள். அவள் திவ்ய ஆபரணங்களை அணிந்து திவ்ய மலர் மாலைகளைச் சூடி கூந்தலில் மந்தார பூக்களை வைத்துக்கொண்டு கருநிற முகமூடி அணிந்து 2வது திருமகளைப் போல வருவதைக் கண்டு ராவணன் அமர்ந்த இடத்திலிருந்து எழுந்து சென்று அவள் கையை பிடித்து, இப்பொழுது நீ யாரிடம் செல்கிறாய்? எவன் அந்த பாக்கியசாலி? நான் தாழ்ந்தவன் அல்லன். மூவுலகிலும் என்னை மிஞ்சியவன் எவனும் இல்லை. உன்னை கைகூப்பி வேண்டுகிறேன், என் ஆசையை தீர்த்துச் செல் என்றான். ரம்பை அவன் சொற்களுக்கு நடுங்கிப்போய், நீங்கள் என்னிடம் இவ்வாறு பேசக்கூடாது. எனக்கு பிறர் துன்பம் விளைவித்தால் காக்க வேண்டியவர் நீங்கள். நான் உங்களுக்கு மருமகள் முறையானவள். உங்கள் அண்ணன் மகன் நலகுபரன் எனக்காக காத்திருக்கிறான். நான் அவனை தவிர மற்றவரையும் நேசிக்க முடியாது என்று வேண்டினாள். உங்கள் அரமையர்களுக்கு கணவன் என்றும் முறை என்றும் எங்குள்ளது என்று கூறி ராவணன் ரம்பையை பலாத்காரம் செய்தான். ரம்பை நசுக்கிய மலரைப் போலவும் அறுத்து போட்ட கொடியைப் போலவும் ஆகிவிட்டு கூச்சத்தாலும் அச்சத்தாலும் துயரத்தாலும் சென்று நலகுபரனின் காலில் விழுந்து ராவணன் தனக்கு செய்த அநீதியை குறித்து சொன்னாள். நலகுபரன் சினத்துடன் நீரை தீண்டி, இந்த ராவணன் இனிமேல் தன்னை விரும்பாத பெண்ணை பலாத்காரம் செய்யும் பட்சத்தில் அவன் தலை 1000 சுக்கல்களாக உடையும் என்று சாபமிட்டான். இந்த சாபத்தை பற்றி கேட்ட பிறகு ராவணன் சிறைபிடித்து வந்த பெண்களில் பதிவிரதைகளானவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ராவணனும் அது முதல் பெண்களை பலாத்காரம் செய்வதை கைவிட்டான். ராவணன் கைலாயத்திலிருந்து புறப்பட்டு தன் சேனைகளை சுவர்க்கத்தின் மீது நடத்திச் சென்றான்.
அரக்கச்சேனை 4 பக்கங்களிலிருந்தும் சுவர்க்கத்தை முற்றுகையிட்டது என்ற செய்தியை கேட்டு இந்திரன் தேவர்க கூட்டத்தை போருக்கு சித்தமாக இருக்குமாறு எச்சரித்து திருமாலிடம் சென்று ராவணன் படையெடுத்து வந்துவிட்டான், என்ன செய்வது? உமது உதவியால் முன்னம் நாங்கள் அனைவரும் அரக்கர்களை வென்றோம். சக்கரத்தை ஏந்திச் சென்று ராவணனுடன் போர் புரிவீரா என்று கேட்டான். நான் இப்பொழுது போர் புரிய மாட்டேன், அவன் நம் கையில் சாக மாட்டான், அவனுக்கு இன்னும் காலம் முடியவில்லை. தற்போதைக்கு நீயே அவனை எதிர்த்து நில், உனக்கு ஏதும் அச்சம் வேண்டாம் என்றார் திருமால். தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் பெரும் போர் நிகழ்ந்தது. ராவணனின் படைகளுக்கு அவன் தாத்தாவான சுமாலி தலைமை தாங்கி இந்த போரில் சாவித்திரன் எனும் வசுவின் கையால் மாண்டான். அரக்கச்சேனையும் பலமாக அடிவாங்கியது. 10 பேருக்கு 9 பேர் வீதம் அரக்கர்கள் மாண்டார்கள். இந்திரன் சிறப்பாக போர் புரிந்து ராவணனை உயிருடன் பிடித்தான். இந்த செய்தியை அறிந்து மேகநாதன் தன் மாயையை பிரயோகித்து மறைந்திருந்து போர் புரிந்து வந்து இந்திரனை பிடித்து தன் தந்தையை விடுவித்து போர் முடிந்துவிட்டது. நாம் வென்றுவிட்டோம். இதோ இந்திரன் நமக்கு கிடைத்துவிட்டான். நீ மூவுலகையும் ஆளலாம் என்றான். இந்திரனை பிடித்ததால் மேகநாதன் இந்திரஜித் ஆனான். தன் மகனையும் பிடிபட்ட இந்திரனையும் அழைத்துக் கொண்டு ராவணன் இலங்கைக்கு திரும்பினான். இந்திரனை விடுவிப்பதற்கு தேவர்கள் நான்முகனை உடன் கொண்டு இலங்கைக்கு சென்றார்கள். நான்முகன் அவையில் இருந்த ராவணனிடம், உன் மகனின் பராக்கிரமம் மெய்யாகவே மிகவும் மேலானது. அதைக் கண்டு நான் மகிழ்ந்தேன். இனிமேல் உன் மகன் இந்திரஜித் எனும் பெயருடன் புகழ் பெறுவான். அவனை எவரும் வெல்ல முடியாது. அவன் உதவியால் தேவர்களை வென்றாய் அல்லவா, இனி இந்திரனை விடுவித்துவிடு என்றார். தாத்தாவே, இந்திரனை விடுவித்தே தீரவேண்டும் என்றால் எனக்கு சாகாவரம் தாரும் என்றான் இந்திரஜித். மகனே, எந்த உயிருக்கும் முழுமையான சாகாவரம் இல்லை என்றார் நான்முகன். அப்படியானால் எனக்கும் முழுமையான சாகாவரம் வேண்டாம். நான் உமக்கு திருப்தி அளிக்கும் வகையில் நாள்தோறும் தீயை மந்திரங்களாலும் அவிகளாலும் வழிபடுவேன். நான் போருக்கு புறப்படுவதற்கு முன் குதிரைகள் பூட்டிய தேர் நெருப்பிலிருந்து வரவேண்டும். அதன் மீது நான் இருக்கும் வரை எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. இதுவே நான் கோரும் வரமா. நான் தீயை வழிபடுவது நிறைவடையாத பட்சத்தில் இறந்தால் இறக்கிறேன் என்றான். நான்முகன் இதற்கு ஒப்புக்கொண்ட பிறகு அவன் தேவேந்திரனை விடுவித்துவிட்டான். இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் சுவர்க்கத்திற்கு சென்று விட்டார்கள். போர் வெறியுடன் ராவணன் பூலோகத்தில் சுற்றிச் சென்றபோது அவனுக்கு சில தோல்விகளும் ஏற்பட்டன. அவற்றை பற்றியும் அகத்திய மாமுனிவர் ராமரிடத்து கூறினார். 1000 கைகளை உடைய கார்த்தவீரியார்ச்சுனனை வெல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடன் ராவணன் தன் பரிவாரங்களுடன் மாகிஷ்மதி நகரத்திற்கு சென்றான். அர்ச்சுனன் அன்றைய தினமே தன் மனைவியருடன் நர்மதை ஆற்றில் நீர் விளையாட புறப்பட்டுச் சென்றது தெரிந்தது. ராவணனும் பரிவாரங்களுடன் தானும் நர்மதை ஆற்றிற்குச் சென்று அங்கு நீராடி சிவபூசை செய்ய அமர்ந்தான். அவன் அமைச்சர்கள் பூசைக்குரிய மலர்களை கொண்டு வந்து ஆற்றங்கரையில் பெரும் குவியலாக வைத்தனர். ராவணன் தன்னுடன் எப்போதும் வைத்திருக்கும் பொன் இலிங்கத்தை ஒரு மணல் மேட்டின் மீது வைத்து வழிபட்டு அதன் முன்னால் பாடி ஆடிக்கொண்டிருந்தான். நர்மதை ஆறு கிழக்கிலிருந்து மேற்காக பாய்ந்து மேற்கு சமுத்திரத்தில் விழும். அப்படிப்பட்ட ஆறு இப்பொழுது மேற்கிலிருந்து கிழக்காக பாயத் தொடங்கியது. அது மட்டுமல்லாமல் ஆறு மென்மேலும் பொங்கி ராவணன் பூசித்த மலர்களை தன்னுடன் அடித்துச் சென்றது. இதைக் கண்டு ராவணன் சொடுக்கிட்டு சுகசாரணர்களை அழைத்து நர்மதை எதிர்த்து பாய்வதற்கு காரணம் என்னவென்று அறிந்து வருமாறு கூறினான். அவர்கள் சென்று பார்க்கையில் கார்த்தவீரியார்ச்சுனன் தன் மனைவியருடன் நீர் விளையாடிக் கொண்டிருப்பது தெரிந்தது. அவன் தன் 1000 கைகளாலும் ஆற்று வெள்ளத்தை தடுத்ததால் ஆறு பொங்கி எதிர்த்து பாய்கிறது. சுகசாரணர்கள் திரும்பி வந்து ராவணனிடம் இந்த செய்தியை சொன்னார்கள். அவர்கள் வருணிக்கும் அந்த மகாவிருட்சம் போன்ற மனிதன் கார்த்தவீரியார்ச்சுனனே என்று உணர்ந்து ராவணன் போருக்கு புறப்பட்டு வந்து கார்த்தவீரியார்ச்சுனனின் அமைச்சர்களிடம், ராவணன் போருக்கு அழைக்கிறான் என்று உங்கள் அரசனிடம் சொல்லுங்கள் என்றான். போருக்கு நல்ல நேரத்தை பார்த்தாயே. அரசன் பெண்களுடன் நீர் விளையாடும் போது போருக்கு அழைப்பதா? நாளை வந்து உன் கைகளின் தீட்டை தீர்த்துக்கொள் என்றனர் அமைச்சர்கள். ஆனால் ராவணன் அப்பொழுதே போர் வேண்டுமென்றான். கார்த்தவீரியார்ச்சுனனின் அமைச்சர்கள் தங்களுடன் முதலில் போர் புரியச் சொன்னார்கள். இரு தரப்பினருக்கும் போர் நடந்தது. அரக்கர்கள் சீறி பாய்ந்து அர்ச்சுனனின் பரிவாரத்தில் பலரை கொன்றனர், சிலரை தின்னவும் செய்தனர். இந்த போரின் பேரொலியை கேட்டு கார்த்தவீரியார்ச்சுனன் தன் மனைவியரை பயப்பட வேண்டாம் என்று கூறி கதையை எடுத்துக்கொண்டு அதை தன் 500 கைகளாலும் சுழற்றிக் கொண்டு போர் நடக்கும் இடத்திற்கு வந்தான். பிரகத்தன் உலக்கையை எடுத்து அவன் வழிக்கு குறுக்காக நின்றான். அர்ச்சுனன் பிரகத்தன் வீசிய உலக்கையை தன் கதையால் உடைத்து அவனை துரத்தினான். கதையால் அடிபட்ட அடிகளுக்கு பிரகத்தன் விழுந்ததும் மாரீசன், சுகன், சாரணன், தூம்ராட்சன், மகோதரன் முதலானோர் ஓடிவிட்டனர். அதன் பிறகு ராவணன் அர்ச்சுனனுடன் போரைத் தொடங்கினான். இருவரும் கதைகளால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். ஆனால் மலைகளைப் போல எவரும் அசையவில்லை. கடைசியில் அர்ச்சுனன் தன் முழு வலிமையுடனும் தன் கதையால் ராவணனின் மார்பில் அடித்ததும் அது துண்டு துண்டாக உடைந்தது. ஆனால் அந்த அடியில் ராவணன் மயங்கி விழுந்தான். உடனே அர்ச்சுனன் ராவணனை பிடித்து கட்டி தன் நகரத்திற்கு அழைத்துச் சென்றான். இந்த செய்தி சுவர்க்கத்தில் இருந்த புலத்திய பிரம்மாவிற்கு தெரிந்தது. அவர் மாகிஷ்மதிக்கு அவசரமாக வந்தார். கார்த்தவீரியார்ச்சுனன் அவருக்கு மிகவும் பக்தியுடன் விருந்தோம்பல் செய்து அவர் வந்த காரியம் என்னவென்று கேட்டான். மகனே, உலகங்களையெல்லாம் வென்று வெல்ல முடியாதவன் என்று பெயர் பெற்ற என் பேரனையே வென்றுவிட்டாய்.
என்ன உன் பராக்கிரமம், என்ன உன் புகழ், அவனை விடுவித்துவிடு என்றார் புலத்தியர். கார்த்தவீரியார்ச்சுனன் மறுபேச்சு பேசாமல் ராவணனின் கட்டுகளை அவிழ்த்து அக்னி சாட்சியாக அவனுடன் பகைமையற்ற நட்பு செய்து கொண்டு ஆடை ஆபரணங்களை பரிசாக கொடுத்து அனுப்பிவிட்டான். அம்புலிமாமா ராமாயணம் 57ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.